ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கீரையோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வளர்ந்த கீரைகளாக பிரித்து தனியாக நட போகிறேன். ஸோ இது வந்து என்னென்னா அரைக்கீரை, அடுத்தது சிவப்பு கீரை, சிறுகீரை. இந்த 3 கீரையும் தான் நான் ஆல்ரெடி நட்டு வச்சுருந்தேன். இது நட்டுறதுக்கான கீரை விதை பாவற வீடியோலாம் போட்டிருந்தேன் ஆல்ரெடி. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனி இதில் வந்து வளர்ந்த கீரைகளை வந்து தனியாக பிரித்து நடணும். அப்போ தான் இதோட க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். இதில் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் கொத்தமல்லி கீரை வீடியோவில் போட்டிருந்தேன். ஒரு பூச்சி வந்து நம்ம கீரையெல்லாம் ரொம்ப தாக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த பூச்சியெல்லாம் கடிச்சு போக நமக்கு வந்து இவ்வளோ கீரை மீதி வந்திருக்கு. இனி வந்து இதில் வளர்ந்த கீரை பார்த்து தனியாக பிரித்து நடலாம்னு நினச்சிருக்கிறேன். இப்போ வந்து சிவப்பு கீரையை தான் நான் தனியாக பிரித்து நட போகிறேன். கொஞ்சம் வளர்ந்த தை பார்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதை வந்து நான் வேறு ஒரு செடி தொட்டியில் தான் நட போகிறேன். அதில் ஏற்கனவே ஒரு பக்கெட்டில் நட்டு வச்சுருந்தேன். இந்த தடவை வந்து இந்த மாதிரி ஒரு செடி பாட்டில் தான் நட்டு வச்சுருக்கிறேன். மாதிரி பிரித்து நடும்போது தான் கீரை வந்து பெருசாக வளரும், இல்லைனா கட்டையாக தான் வளரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம